ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னையில் ஈசிஆரில் இருக்கிற காக்கடைல் பார்க் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க அடல்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுன்னு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பில்லை வாங்கிட்டு நம்மளும் உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க, பில்லையும் வாங்கியாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே டோட்டல் இந்த மொத்த இடத்தோடைய மேப்பு என்ன, எந்தெந்த இடத்துல எந்தெந்த முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பாம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் மஞ்சள் அணவண்டா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க, இந்த இடத்துல தான் இருக்குங்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? தலைவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போகிறோம். வணக்கம் தலைவா. இந்த இடத்துல தான் மஞ்சள் அனகோண்டா பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தேடுவோமா? அந்த ஒன்று படுத்துருக்கு. வேறு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நீந்துது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? பொறுமையாக நீந்துது பாருங்கள். இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அப்படியே ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது நீந்துதுன்ட்டு. இன்னும் நீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் நீந்தி போது பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி அழகாக நீந்தி போது பாருங்களேன். அந்த ஒன்று படுத்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? மரத்தில் ஒன்று படுத்துருக்கிறது. வெயிலுக்கு காயுது, குளிர் காயுது வெயிலுக்கு. இந்த இடத்தோட என்ட்ரன்ஸில் இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் செட் பண்ணி அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சு அதில் வாட்டர் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் அடுத்து என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வரலாம். டேஞ்சர், கைகளே உள்ளே நீட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அது காரணம் என்ன? இங்கே உள்ள ஒரு தலைவர் இருக்காரு. ரொம்ப பெரிய தலைவருங்க அவர். இங்கே பாருங்கள், இது தூங்குதுன்னு நினைக்காதீங்க. கண்ணு திறந்தா இருக்குது. நல்லா பெருசு, உள்ளதுலே நல்லா பெருசு. தனியாக விட்டுருக்காங்க, தனியாக இருக்குது. பக்கத்துலேயே கூட ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஃபீமேலு, ஓகேங்களா? அது மெயிலு. அதனால் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது உப்பு நீர் முதலைன்னு போட்டிருக்கு. வாங்க, 67 ஏஜின்னு போட்டிருக்கு. இந்த படுத்துருக்கு பாருங்கள். எல்லாம் வெயிலுக்கு மேலேயே படுத்துருக்குங்க. இங்கே படுத்துருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது அதை விட பெருசாக இருக்குது. நல்லா பெருசு. பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது. இன்னொன்று அங்கேயே பக்கத்துலேயே படுத்துருக்கு. அது தண்ணிக்குள்ளே ஒன்று இருக்குது, வெளியில் ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக படுத்துருக்குன்ட்டு. அடுத்து அதுக்குள்ளே உள்ளதுலேயே பெரிய ஏரியா, முதலையோட கூட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம். நம்ம போகிற நேரம்னு பார்த்து அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. பார்ப்போம் எவ்வளோ முதல் இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், நீங்களே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபீட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எல்லாம் பெருசுங்க, எதுவுமே சின்னது இல்லை, எல்லாம் பெருசுங்க. பாருங்கள், எல்லாம் பெருசு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாம் இருக்கிறது எல்லாமே பெருசாக தான் இருக்குது. அவங்க கறியை தூக்கி போட எல்லாம் வாயை பொழந்து இந்த இடத்துக்கிட்டே ஒடியாருது பாருங்களேன். இந்த சைடில் உள்ளதெல்லாம் அதை விட இன்னும் பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் அவங்க குழந்தைங்க வேடிக்கை பார்த்தாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அவங்க தூக்கி போட அது கரெக்டாக வாயில் கவுது. இந்த சைடில் உள்ளதெல்லாம் பாருங்கள், அதை விட எல்லாமே இதில் உள்ளதெல்லாம் பெருசாக இருக்குது. ரொம்ப பிக்கு. கரெக்டாக தூக்கி போடுறப்ப அது கரெக்டாக கேட்ச் பண்ணுதுங்க. கேட்ச் பண்ணி தான் சாப்பிடுது. அது கரெக்டாக தூக்கி போடுறாங்க, கரெக்டாக அது உழுது அந்த இடத்துல போய் எடுத்துடுதுங்க. பாருங்களேன், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதா இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த கூட்டம் அப்படியே எல்லாமே பெரிய கூட்டம் தான். அப்புறம் இங்கே இருக்கிறதுலையே இந்த ஃபார்ம்லேயே ரொம்ப அதிக வயசுள்ள ஒரே ஆள் இவங்க தான். அவங்க 2-3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு 168 வயசாகுதான். இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தங்க படுத்துருக்காங்களா? அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கார். படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லை நகர முடியாமல் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பார்க்க நல்லா இருக்காங்க 2 பேருமே. 168 வயசா. இந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷனே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனுக்கே ஆயுள் காலம் 100 வயசு தான். இவங்க 168 வயசு வரைக்கும் இருக்காங்க. நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்கள் குழந்தைங்கள்ட்ட காட்டுங்க, பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நவுந்து வந்தோம்னா தலைவரையும் பார்த்துடலாம். தலைவர் வெயிலுக்கு மேலே ஏறி படுத்துருக்காரு. நல்ல குளிர் காய்கிறாரு. நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க நம்ம கிளம்பிடலாம். ஒரு 2 அடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். விசிட்டிங் தி பிக் ஃபார் டேஞ்சரஸ் ஸ்னேக் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க அது வெறும் கண்ணாடி பாக்ஸ் தான் இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. அப்போ அது எங்கே இருக்கும்? பிக் ஸ்னேக்னு வேறு போட்டிருந்தாங்களே, அந்தளவுக்கு டேஞ்சரஸ் ஸ்னேக் எங்கே இருக்குது? இதுலேயும் எதுவும் இல்லை.
இதுக்கு அடுத்த பாக்ஸில் அதுலேயும் எதுவும் இல்லை. என்னப்பா இது, எங்கேப்பா ஸ்னேக் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. இதுலேயும் இல்லைங்க. என்னங்க இது, இதுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு சும்மா வெளிலே போயிருக்கலாங்க. பிக் ஸ்னேக்குன்னு போட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை. அங்கே ஒன்று இருக்குங்க, அங்கே பாருங்களேன். பா, அனாகோண்டாங்க. அந்த படுத்துருக்கு பாருங்கள், அந்த இடத்து கல்லில் சுருட்டிக்கிட்டு. இதில் சொன்ன மாதிரியே தாங்க போட்டிருக்கு. இது பிக் ஸ்னேக் தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அந்த மரத்துக்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த மரத்துக்கும் அந்த கல்லுக்கும் இடையில அது இருக்குது. சரியான பெருசு. இருங்க, செல்லை தூக்கி காட்டுறேன். அங்கே தெரியுதுங்களா? சரியான பெருசுங்க அது. சுருட்டி படுத்துருக்கு அந்த இடத்துல. சுருட்டி படுத்துறப்பே அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ பிக் ஸ்னேக் தான். இருங்க, வெளில வந்து இது என்னென்னு பார்ப்போம். சூப்பரு. கட்டான் உடம்பு மலைப்பாம்பு. கட்டான் உடல் மலைப்பாம்புங்க, சாரிங்க. இந்த இடத்துல தாங்க கண்ணாடி தொட்டிக்குள் காரியல் முதலை. இதுதான் எக்ஸிட்னு போட்டிருக்கு. வாங்க லாஸ்ட்டாக பார்க்குறது என்னன்னு பார்க்கலாம். குகை மாதிரி இருக்குது. என்னப்பா அது, குகை மாதிரி இருக்குது. ஆமை போது நீந்துது, அந்த இருக்குது பாருங்க. அப்பா சரியான பெருசுங்க அது. கீழே தண்ணி கடையில் இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆமை அழகாக நீந்துது பாருங்களேன். பா, அழகாக நீந்தி வருது. இங்கே இருக்குது. தண்ணி கடலை இப்படி தாங்க இருக்கும் முதல்ல. அதை பொம்மைன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு உண்மையான முதல்ல. தண்ணி கடையில் இப்படி தான் அசையாமல் கொல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே படுத்துருக்கு பாருங்கள், பொம்மை மாதிரியே. அது கூட அந்த ஆமைங்க நீந்துறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆமை நீந்தி போகுதுன்ட்டு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆமை அந்த முதல்ல கீழெல்லாம் நீந்தி போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.